ஒரு ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்டாக இருந்தாங்க. அதாவது மனித உரிமைகளுடைய போராளியாக இருந்தார்கள். அவங்களுக்கு அவங்களுடைய ஹக்கை வழங்கினார்கள். எப்படி என்று கற்றுக் கொடுத்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு உதவினான். ஸோ மனித உரிமைகளுக்காக போராடிய மனிதர் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். முதலாவது மனித கௌரவத்தை காக்க போராடினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினாங்க, ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹ்வால் மதிக்கப்பட்டவன் என்று. நாம் ஆதத்தின் பிள்ளைகள், நிச்சயமாக அவங்களை நாம் கௌரவித்தோம் என்று அல்லாஹ் சொல்றான். அல் இஸ்ரால 70வது ஆயத்துல. ஸோ ஜாதி, பழங்குடி, நிறவெறியை எதிர்த்தார்கள். ரேசிசம்லாம் எதிர்த்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. மேலும் அவங்களோட இறுதி பிரசங்கத்துல சொன்னாங்க, ஒரு அரபு அல்லாதவனை விட மேலானவன் அல்ல. மேலும் ஒரு அரபு அல்லாத ஒருவர் அரபியை விடவும் மேலானவர் அல்ல. ஒரு வெள்ளைக்காரர் கருப்பரை விட உயர்வு கிடையாது. கருப்பவர் வெள்ளைக்காரரை விட உயர்வு கிடையாது. தக்வாவில் சிறந்தவர்களே அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர் என்று சொன்னாங்க. முஸ்னத் அஹமதுல வரக்கூடிய ஹதீஸ். மேலும் உயிர்களை பாதுகாக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போராடினார்கள். குற்றமற்றவரை கொலை செய்வதை கடுமையாக கண்டித்தார்கள். ஒரு உயிரை கொன்றால் முழு மனித இனத்தை கொன்றதற்கு சமம் என்று சொன்னாங்க. சூரத்துல் மாயிதால 32வது ஆயத்தை நம்ம பார்க்கலாம். அல் குர்ஆனுடைய வசனங்கள். போர் நேரத்தில் கூட எதிரிகள் மற்றும் ஒப்பந்தத்தின்படி வாழும் முஸ்லிம் அல்லாதவர்களின் உயிரையும் பாதுகாத்தாங்க. ஸோ ஒப்பந்தத்துக்கு கீழ் வாழும் ஒருவரை கொன்றவன் சொர்க்கத்தின் வாசனை கூட நுகர முடியாது என்று சொன்னாங்க. புகாரில வரக்கூடிய ஹதீஸ். அடுத்து பெண்களின் உரிமைக்காக போராடினார்கள். பெண்களை அவமதித்த ஒரு சமுதாயத்தில் பெண்களின் நிலையை உயர்த்தினாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உங்கள் மத்தியில் சிறந்தவர் தங்கள் மனைவி இடத்தில் சிறந்தவர் என்று சொன்னாங்க. திர்மிதில வரக்கூடிய ஹதீஸ். ஸோ பெண்களுக்கு சொத்து உரிமை, திருமண ஒப்புதல், கல்வி, பாரம்பரிய உரிமை எல்லாத்தையும் அவங்க வழங்கி வந்தார்கள் அல்லாஹ்வுடைய உதவி கொண்டு. மேலும் ஏழை, பலவீனமானவர்களின் உரிமை அவங்களுக்கு கொடுத்து வந்தாங்க. பசித்தவர்களுக்கு உணவு கொடுக்க சொல்லி சொன்னாங்க. தன்னம்பிக்கையற்றவர்களை கவனிக்க சொல்லி சொன்னாங்க. அனாதைகளை பராமரிக்குமாறு சொன்னாங்க. யார் ஒரு அனாதையை பராமரிக்கிறாரோ அவர் தன்னோடு சொர்க்கத்தில் நெருக்கமாக இருப்பார் என்று சொல்லி காட்டினாங்க. அடுத்த வீட்டில் ஒரு பசித்திருக்க ஒருத்தவன் வயிறு நிரம்ப உண்ணுவது ஈமானுடைய அடையாளம் அல்ல என்று சொன்னாங்க. ஒரு சிறந்த விசுவாசி அல்ல என்று சொன்னாங்க. பைஹக்கில வரக்கூடிய ஹதீஸ். மேலும் ஜகாத், சதகாக்கள் இது எல்லாத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக ஆர்வம் ஊட்டினாங்க. ஏழைகளையும் பலவீனப்படுத்தப்பட்டவர்களையும் அவங்களுடைய உரிமை கொடுத்து வந்தார்கள். அடுத்து தொழிலாளர்களின் உரிமை கொடுத்து வந்தாங்க. ஒரு தொழிலாளியின் வியர்வை நிலத்தில் விழுவதற்கு முன் அவருடைய சம்பளத்தை கொடுத்து விடுங்கள் என்று சொன்னாங்க. இப்னு மாஜால வரக்கூடிய ஹதீஸ். தாமதமின்றி முறையான ஊதியம் கொடுக்கப்பட வேண்டும் என்று கட்டளை ஏற்றினார்கள். மேலும் அவர்களை சுரண்டுவதையும் மிகுதியான வேலை கொடுப்பதையும் தடை செய்தார்கள். எந்த அளவுக்கு என்றால் மிருகங்களுக்கு அதிகமான சுமை ஏற்றுவதை கூட தடை செஞ்சாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பாருங்க, மனிதர்களுடைய உரிமை இல்லை, மிருகங்களுடைய உரிமைகளை கூட கொடுத்து வந்தாங்க. இன்னைக்கு தான் மிருகங்களுக்கு ப்ளூ கிராஸ் அது இதுன்னு சொல்லி எவ்வளோ வந்திருக்கு. அடுத்தது பாருங்க, உயர்ந்தவர்கள் கூட குற்றம் செய்தால் தண்டனை தவிர்க்கப்பட முடியாது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நீதிமுறை, அவங்க கொண்டு வந்த நீதிமுறை. என்னுடைய மகள் ஃபாத்திமா திருடினாலும் நான் அவனது கையை வெட்டுவேன் என்று சொன்னாங்க. புகாரில வரக்கூடிய ஹதீஸ். ஸோ பொய் சாட்சி சொல்லுதல், ஊழல் ஆகியவற்றை தடை செய்தார்கள். மர்மமான விசாரணைகள், இது போன்ற விஷயங்கள். அவர்கள் நபியாக்கப்படுவதற்கு முன்பே ஹில்ஃபுல் ஃபுதூல் என்ற ஒப்பந்தத்தை அவங்க கையெழுத்திட்டாங்க. அதில் பங்கு கொண்டாங்க. மக்காவுடைய யாருக்கு அநீதி இழைக்கப்பட்டாலும் அவர்கள் குரல் கொடுக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இளைஞராக இருக்கும்போதே இந்த ஒப்பந்தத்தில் அவங்க கலந்து கொண்டாங்க. இந்த ஒப்பந்தம் அப்போ இருக்கக்கூடிய மக்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டால் அதற்கு எதிராக குரல் கொடுத்து அவர்களுக்கு உதவுவதற்கு போடப்பட்ட ஒரு ஒப்பந்தம் மக்கத்து குறைஷிகளால். இப்போது அந்த ஒப்பந்தத்துக்கு அழைத்தாலும் நான் போவேன் என்று சொன்னாங்க. இஸ்லாம் வந்த பிறகு, நபியாக்கப்பட்ட பிறகு. ஸோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்டாக, மேலும் மனித உரிமைகளின் போராளியாக அவர்கள் இருந்தார்கள்.